எந்த ஏஜ்ல ஐவிஎஃப் பிளான் பண்ணலாம்? ஐவிஎஃப் பிளான் பண்றதுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்னருக்கு. மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் ஃபீமேலுக்கு வந்து 50 இயர்ஸ் அண்ட் மேலுக்கு வந்து 55 இயர்ஸ். இந்த ஏஜ் லிமிட்டுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா எதர் அவங்க டோனார் எக்கோ, டோனார் ஸ்பெர்மா இல்லை டோனார் எம்ப்ரியோவா தான் போக முடியுமே தவிர அவங்களோட ஓன் கேமெட்ஸை யூஸ் பண்ண முடியாது. இந்த ஏஜ் லிமிட் ஏன் வந்து ஏஆர்டி லால கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஓல்டர் ஏஜ்ல பிரெக்னென்ட் ஆகும்போது பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ப்ரீஎக்லாம்சியா போன்ற ப்ராப்ளம் வந்து அந்த மதருக்கு வந்து வரலாம். ஜெனட்டிக் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். ஓல்டர் ஏஜ்ல வந்து அவங்க ஸ்பெர்மையோ இல்லை எக்கையோ நம்ம யூஸ் பண்ணோம்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாக வரும். அந்த கரு வந்து ஒழுங்காக வளராது. இன்னொன்று வந்து ஓல்டர் பேரண்ட்ஸ்னால அந்த குழந்தைய வளர்க்க முடியுமான்ற சந்தேகம் இருக்கிறதுனால தான் இந்த ஏஜ் லிமிட்டை வந்து வச்சிருக்காங்க. அதனால ஐடியலா 35 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஐவிஎஃப்ஓ இல்லை நேச்சுரல் ப்ரெக்னன்சியோ நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஓன் கேமெண்ட்ஸ்ல நீங்க கருத்தரிக்கலாம். பிளஸ் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால கரு உருவாகிறது வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஜெனட்டிக் ப்ராப்ளம் வராது. அண்ட் வந்து பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம்.